நண்பர்களே, இது மீண்டும் ரில்வான். நேத்து ஒரு கன்சல்டிங்கில நடந்த ஒரு சம்பவத்த ஒரு கேஸ் ஸ்டடியாக இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். அது நெறைய பேருக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும். ஒரு பாடமாக ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அதாவது ஒரு சகோதரியோட ஒரு பிசினஸ் கன்சல்டிங்ல இருக்கும்போது, அவங்களுக்கு சின்ன ஒரு முதலீட்டுல வீட்ல இருந்துட்டு பிசினஸ் செய்றதுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா வேணும். பெரிய அளவுல கம்ப்யூட்டர் வச்சு செய்ற அளவுக்கு எதுவும் முடியாது. வெளிய போய்ட்டு செய்ற அளவுக்கு எதுவும் முடியாது. வீட்டோட இருந்துட்டு ஃபேமிலியோட ஹெல்ப்ல இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரிஞ்சது சமையல் தெரியும், டைலரிங் தெரியும். அப்போ ஏன் சமையல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு கேட்டப்போ, சமையல் ஆல்ரெடி நான் பிசினஸா செஞ்சுட்டு இருக்கிறேன். டைலரிங் நான் பிசினஸா செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆன்லைன்ல பொருட்கள வாங்கி விக்கிறது நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்படி சின்ன சின்ன ஸ்வீட்ஸ் ஐட்டம் அது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டே இருக்கிறேன். வேற ஊர்கள்ல இருந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி உள்ளூர்ல உள்ள கஸ்டமர்களுக்கு குடுத்துட்டு இருக்கிறேன். இப்படி பெரிய அளவுல அவங்க ஏதோ வொர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன எல்லாமே அவங்க ஒரு பிசினஸா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு பிசினஸ் கன்சல்டிங் வேணும். புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் வேணும். ஈஸியா செஞ்சு சம்பாதிக்கிற மாதிரி, வருமானம் அதிகரிக்கிற மாதிரி. இந்த இடத்துல விளங்கிக் கொள்ளணும். குக்கிங் ஆல்ரெடி ஒரு பிசினஸா பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அதுல லாபம் வரல அப்படின்னு சொன்னா, ஊர்ல உள்ள 10 பேர்ல நீங்களும் ஒரு 11வது ஆளா குக்கிங் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். டைலரிங் நீங்க செய்றீங்க. ஊர்ல உள்ள 20 பேர் செய்ற டைலரிங் மாரி நீங்க 21வது ஆளா செய்றீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கன்சல்டிங்ன்னு வரும்போது, இங்க தான் நீங்க புதுசா எதையாவது படிக்க போறீங்க. நீங்க செய்ற குக்கிங் உங்களோட 10 பேரோட சேர்த்து நீங்க 11வதா அதே சிஸ்டத்துல நீங்க போயிட்டு இருக்கீங்க. குக்கிங்க புதிய லெவல்ல புதிய ஒரு பிசினஸா மாற்றி, அதுல லாபம் காண்றது எப்படி அப்படின்றது தான் கன்சல்டிங்ல உள்ளவங்க சொல்லிக் குடுப்பாங்க. அதுல உள்ள மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்தணும். அதுல உள்ள குக்கிங் ஸ்டைல்கள மாத்தணும். அதுல நம்ம குடுக்குற ப்ராடக்ட்ட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன பெரிய அளவுல எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கஸ்டமர் பேஸ பெரிய அளவுல அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, கஸ்டமருடைய கண்டக்ட்ஸ பெரிய அளவுல அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வேற விதமான நம்ம செஞ்சுட்டு இருக்கிற இந்த மெத்தட்ல இருந்து புதிய ஒரு மெத்தடுக்கு நாங்க மாறணும். பழைய ஸ்டைல்ல இருந்துட்டு, பழைய ஆக்ஷனயே செஞ்சு, பழைய மாதிரியே செஞ்சு, புதிய ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னா கண்டிப்பா எடுக்க முடியாது. பிசினஸ்ல புதுசா ஏதாவது செய்ற பிசினஸையே புதுசா செய்யணும் அப்படின்னு சொன்னா, புதிய ஸ்ட்ராட்டஜிகள பயன்படுத்தணும். அதுக்கு கன்சல்டிங் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக மாறும்.